தேர்தல் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம் தெரியல. யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? யாருக்கு ஓட்டு போடலாம்? எனக்கு விஜய்க்கு தான் போடலாம்னு இருக்கேன். 15 வருஷமா மண்ணுக்கு மக்களும் கத்துறாரு, அவரை பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா, அவர் கத்துறாரு, அதை ஓட்டு கொடுக்க மாட்டேங்கல. ஒன்னும் அவ்வளவா செய்யற மாதிரி தெரியலையேப்பா. எல்லா போராட்டம்லயும் அவர் தானே இருக்காது. ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், தூய்மைப்பணிய போராட்டம், எல்லாத்துக்கு வந்து ஒருத்தர் 15 வருஷமா போராடுற போது ஒரு சட்டமன்றத்தை அனுப்பிதானே பார்ப்போம். மக்கள் மன்றத்துலயும் இவருக்கு குரல் கொடுக்குறாரு. இப்ப சீமான் இதுவும் வருது. என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் வருவாரா வரலையான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. நாமெல்லாம் போட்டாதானே வருவாரு. திமுகக்கே வாய்ப்பு போது மாத்தி நாமெல்லாம் அப்படி யோசிக்காம வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல நீங்க சட்டமன்றம் இதே நீங்க சொல்லி கல் இருக்கனால சுட்டான்னு சொல்லி கள்ளச்சாராயம் இறக்க இறந்தா இல்லைன்னு அவங்க மேல துப்பாக்கி சுடாது குண்டு பாய்ச்சா இல்ல இல்ல அரசாங்கமே சாராய கடை நடந்தது. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க, அது மேல துப்பாக்கி சுட பதியுமா? வைமா போன நினைக்கிற எப்ப பார்த்தாலும் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கியா? யாரு போன்ல? வீட்டுலதான்ப்பா. யாரு வீட்டுல? யாரு அம்மாவா? இல்லப்பா, ஒய்ஃபு தொந்தரவு தான்ப்பா தாங்க முடியல. அது வந்து அனுபவிச்சு தானே அவனுக்கு பொண்டாட்டி தொந்தரவுலாம் மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற என்னப்பா செய்ய? அரசியலும் வந்து இது தேர்தலும் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம் தெரியல. யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? எனக்கு விஜய்க்கு தான் போடலாம்னு இருக்கேன், வேற வழி இல்ல. ஏனே விஜய்க்கு போடலாம் இருக்கீங்க? அவர் தானப்பா கொஞ்சம் நல்லா நம்ம ஊருக்கு வராரு, ஊர்ல வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் 15 வருஷமா மண்ணுக்கு மக்களும் கத்துறாரு, அவரை பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா, அவர் கத்துறாரு, அதை ஓட்டு கொடுக்க மாட்டேங்கல. அப்படி இல்லப்பா, 4 லட்சம் ஓட்டுல இருந்து 36 லட்சம் ஓட்டா மாறி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் புரிதல் ஏற்பட மக்கள் ஒரு காலம் ஆகுப்பா. இவர் 15 வருஷமா கத்துறாரு, கொண்ட வறண்டு மலையில கத்துறாரு. புரிஞ்சுங்கப்பா, அவருக்கு பேசவே தெரியல. ஒரு வாய்ப்பு தாங்க இவருக்கும். நீங்க என்ன அப்ப சீமான் அண்ணனுக்கு போட்டா நல்லா இருக்குன்னு சொல்றியா? அவர் என்ன இப்ப அவரும் பேசுறாரு, ஒன்னும் அவ்வளவா செய்யற மாதிரி தெரியலையேப்பா. எல்லா போராட்டத்திலயும் அவர் தானே இருக்காரு. ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், தூய்மை பணிய போராட்டம், களத்துக்கு வந்து ஒருத்தர் 15 வருஷமா போராடுற போதோ ஒரு சட்டமன்றத்தை அனுப்பிதானே பார்ப்போம். மக்கள் மன்றத்திலயும் இவங்களுக்கு குரல் கொடுக்குறாருனே. நீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கண்ணே. வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காம அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுண்ணே. யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க. அவர் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு நாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினா தானே மாற்றம் ஏற்படும். நாம வந்து மக்களை சொல்ற நாம முதல்ல மாறணும்னே. இப்ப டிஎம்கே ஆட்சியில கொஞ்சம் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப ஏன் வேணாம் சொல்றீங்க? என்னன்னே நல்லாச்சு, எல்லாரும் மக்களும் போராட்டம் தானே பண்றோம். பாருங்க, யாரு போராட்டம் பண்ணல, எந்த துறை போராட்டம் பண்ணாம இருக்கா? இப்ப நீ பாத்துக்கிட்டே இருப்பீங்க நியூஸ் எல்லாம். இப்ப சீமான் இதுவும் வருது. என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் வருவாரா வரலையான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. நாமெல்லாம் போட்டாதானே வருவாரு. நாம தொடர்ந்து திமுகக்கே வாய்ப்பு கொடுக்கும் போது மாத்தி நாமெல்லாம் அப்படி யோசிக்காம வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல எப்படி போட்டாலும் நீங்க அதிமுக திமுக போடுறீங்க, ஓட்டு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அது ஒரு தடவை இவர் கொடுத்துதான் பாப்போம். வேணே நான் பாக்குற ஆள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவர் 15 வருஷமா போராடுறாரு, இவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். இவர் ஒரு ஆளாச்சும் ஒரு தொகுதியில இருந்து உள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாரு, அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். நீங்க சொல்லுங்கண்ணே. சரி பார்த்து சொல்றேன். அதுதான் என்ன 234 தொகுதி தனிச்சு நிக்கிறாப்புல. ஆனா அதுல வந்து ஒன்னும் வரமாட்டுக்காப்புலையே. என்ன போன உடனே நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இது ஒரு 70 வருஷம் திராவிட கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதை உடைச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். மக்கள் விழிப்புணர்வு அடைய செய்யணும். முதல்ல அதான் அவர் பண்ணிருக்காரு. முதல்ல 2016 வரும் 4 லட்சம் ஓட்டுதே வாங்கினா 1% ஓட்டுதே. இந்திய அரசியலே 1% ஓட்டுல இந்த கட்சி உயிரோட இருந்ததே கிடையாது. ஆனா இவர் கட்சி உயிரோட இருக்கு. அது காரணம் அவர்கிட்ட கொள்ளு இருக்குனே, மத்த யார்ட்டையும் கொள்ளு கிடையாது. 4 லட்சம் 17 லட்சம் ஆனிச்சு, 17 லட்சம் 30 லட்சம் ஆனிச்சு. போன தடவை பிரதமருக்கான தேர்தல், அதுலயே அவர் பாத்தீங்கன்னா 36 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் என்ன பிரதமர் வேட்பாளரா? அவர் எங்க இருக்கு ஒரு கட்சி? தமிழ்நாடு தாண்டி எங்கேயாவது ஒரு கட்சி இருக்கு? அதுலயே 36 லட்சம் எடுக்கிறாருன்னா இந்த கண்டிப்பா செய்வாரா? எப்படி நிச்சயமா அரசு ஒயின் சபை சரி ஒயின் சபை மூடுறேன்னு சொல்றாரு. வந்தா நான் ஒயின் ஷாப் மூடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒயின் ஷாப் வச்சுதான் அரசு வருமானமே இருக்கு. அதை எப்படி செயல்படுத்துவாரு? எனக்கு அதே ஒரு டவுட் வருது. நீங்க செயல்படுத்த அப்படி யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல வாய்ப்பு தரணும். போன தடவை திமுக வந்து மதுபான கடையை மூடு, சரி நான் கச்சத்தீவை மீட்போம் 50 வருஷமா சொல்றேன். நீங்க திமுக நோக்கிலாம் எந்த கேள்வியுமே கேட்கல. நீங்க கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க? தேர்தல் இருக்கிற எல்லா தேர்தலுக்கும் திமுக சொல்றா கச்சத்தீவை எப்படி மீட்போம். நாங்க அதுக்கு மாற்று சொல்றோம். நாங்க இது மாதிரி பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் கல்ல கொண்டாடுவோம். கல்லுனா இப்ப இந்த லோக்கல்ல பனைமரம் யார் வச்சிருக்காங்க? 10 பனைமரம் இருக்குன்னா
1 லிட்டர் கல்ல 100 ரூபா வைக்குதுன்னு லிட்டர் ஒரு நாளைக்கு சரி. 20 லிட்டர் ஊத்தானா சரி, 2000 ஆகி போச்சு. இல்ல சரி அது இருக்கட்டும். அப்ப கல்லுக்கு வந்து தடை போட்டுருந்தாங்கல்ல, தடை போட்டுதான் இப்போ நேரடியா தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்துச்சுல, சுட்டு கொண்டாங்க, போலீஸ் வந்து சுட்டு கொண்டிருக்காப்ல. அதையே நீ தடுக்கல? அண்ணே நம்மள்ட்ட அதிகாரம் இல்லனே, நம்ம அதுக்கான போராட்டம் தானே பண்ண முடியும். நமக்கு அது அதிகாரத்துக்காண்டி தானே நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வாய்ப்பு கொடுங்கண்ணே. அதை போனா இப்ப இதே சீமானே உள்ள போயிருந்தாலும் சட்டமன்றத்துல பேசியிருப்பாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்டா, இப்ப தூத்துக்குடியில அந்த மாதிரி சுட்டு கொண்டாங்க. யார சுட்டு கொண்டாங்கன்னா கல் இருக்கிற விவசாயியை சுட்டு கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ஒயின் ஷாப்பை மூடிடுவோம், இது லாஸ்ட் இருந்து பதியணுமா இப்படி? இதுல தன்னம்பது தான். இப்போ நீங்க வந்தா ஒயின் ஷாப் இல்ல நீங்க மதுபானத்தை முறைன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்லை கொண்டு வரேன்னு சொல்றீங்க. இப்போ தூத்துக்குடியில ஒரு சம்பவமே நடந்துச்சு, ஒரு விவசாயம் வந்து சுட்டு கொண்டாங்க. இதுல உங்க அண்ணன் எதுவும் கேட்கலையா? அது நல்லா கேக்குறேன். எங்க அண்ணே குரல் கொடுத்தாருண்ணே, இதே நீங்க ஒரு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருந்தா சட்டமன்றத்துல பேசிப்பாரு. இல்ல அது ஓகே, நடவடிக்கை எதுவும் எடுக்கலையே. அண்ணே நாங்க அதிகாரத்துக்கு என்ன வரலண்ணே, நாங்க குரல் தான் கொடுக்க முடியும். நீங்க சட்டமன்றத்துல சட்டமன்றம் இதே நீங்க சொல்லி கல் இருக்கனால சுட்டான்னு சொல்லி கள்ளச்சாராயம் இறக்க வச்சு இறந்தாங்கண்ணே. அவன் மேல துப்பாக்கி சூடு நடந்துச்சானே, குண்டு பாதிச்சா? இல்ல அரசாங்கமே சாராய கடை நடந்தது, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க, அவன் மேல துப்பாக்கி சூடு பதியுமா? அரசாங்கம் பண்ணா சரி எதை பண்ணாலும், ஆனா சாமானிய எளிய மக்கள் பண்ணா தவறானே. நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்றதெல்லாம். அப்ப இந்த வட்டி அண்ணன் சீமானனுக்கே ஓட்டு போட்டுற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா நாங்கள் நிறைய பேர் சொல்ற மாதிரி தான் இருக்கேன். நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஆனா ரசிகரை நான் வந்து ரசிகர் வந்து விஜய் ரசிகர் தான். ஆமா, நானும் ஓட்டு யாருக்குடா போடலாம், வீட்டுல வேற ஒரே தொந்தரவு, யாருக்குங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்றதுனால நீங்க அப்படி சீமான் போடுறேன்னு சொல்லாதீங்க. நீங்க சீமான் சொல்றதையும் படிச்சு பாருங்க, மத்தவங்க சொல்றதையும் படிச்சு பாருங்க. யாரு நாட்டு நல்லது சொல்றான்னு பாருங்க. வந்தா நல்லா செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. வாய்ப்பை எப்படி கொடுக்கணும் நீங்க? மத்தவ பாருங்க, இலவசம் தான் தெரிஞ்சு இவர் இலவசம் இல்லைன்னு சொல்ற, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று சொல்றாரு. நாம அதான் உண்மையான மூணு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. நாம உண்மையான மாற்று வந்து இவர் தானே, வேற யாரும் மாற்றுன்னு சும்மா பேரு தான் சொல்றாரு. வாய்ப்பு எப்படி தாங்க இவருக்கு? சரி, அப்ப இந்த வட்டம் வந்து நான் சீமானுக்கே உறுதியாக ஓட்டு போடுறேன். நீங்க சீமான் போடுங்கன்னு நான் சொல்லி தனிப்பட்ட முறையில நான் சொல்றதுக்காண்டி மட்டும் போடாதீங்க. நீங்க இந்த கொள்கையெல்லாம் படிச்சு பாருங்க, மத்தவங்க சொல்றதையும் படிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் புரிஞ்சு போடுங்க. அதான் நான் சொல்லுவேன் முதல்ல. ஆமா, இவங்க நான் சொல்றத நீங்க கேட்டு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த தேர்தல போடுவீங்க, அடுத்த தேர்தல் வேற யாருக்காவது போடுவீங்க. நீங்க படிச்சு பார்த்து போடுங்க, இவ என்ன சொல்றா இவ என்ன சொல்றான்னு சொல்லி. நாம அரசியல்லாம் முறை ஒண்ணு என்னன்னு குறைஞ்சபட்சம் அறிவு தெரிஞ்சுதானே ஓட்டு போடணும். நீங்க எல்லாம் படிச்சு பார்த்து போடுங்க. இவர் என்ன சொல்ற நானே இல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விஜய் வந்து அவ்வளவா இது பண்ணது கொள்கை ரீதியா எதுவும் சொன்னது இல்ல. ஆனா சீமானே வந்து எனக்கு சொல்றது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அதுக்குதான் அவரே நீங்க பாத்துருப்பீங்க. விஜய் வந்து என்னோட நான் தான் 234 தொகுதியில விஜய் தான், விஜய் மூஞ்சி காட்டி ஓட்டு போடுன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் மூஞ்சி காட்டி ஓட்டு போடாத, என்னோட கொள்கையை படிச்சு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்றாரு. இதுதானே எல்லாத்துலயுமே ஒரு மாற்று சொல்றாரு. இவர் தானே உண்மையான மாற்று. நீங்க எப்படி அவரை தேர்தலுக்கு போச்சு? அதனால படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து இவரு கூட வாய்ப்பு ஏற்படுத்தாங்க. நீங்க சரி இந்த வட்டம் போடுறேன் சீமானன் படிச்சு பார்த்து போடுங்கண்ணே. சரி அப்படி இல்லாட்டி எங்களுக்கு போட கூட வேணாம் நீங்க. சரி சரி சரி, கொள்கை ரீதியா பார்த்தா அண்ணனுக்கு போடலாம்னு தோணுது. அரசியலா பாருங்க, சினிமா பாருங்க. சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றி உங்களோட சந்திச்சது. 8 வருஷமா நம்ம ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், எந்த மாதிரி இது இருந்தில்ல. வாய்ப்பு ஏற்படுத்தி